3 பேத்துக்கு தேவையான முட்டை குழம்பு வைக்க போகிறோம். அதைத்தான் பார்க்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சோன்னே கடுகு போட்டோமா. அடுத்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கு. பேஸ்ட்டாக வாங்கி போட்டாலும் பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, கறிப்பட்டை எல்லாம் போட்டு கடுகு எல்லாம் போட்டு கருவேப்பிலை கழுவி போட்டதுனால எடுத்து தண்ணி நல்லா வதங்கதான். தக்காளியை குட்டி குட்டியாக வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம். இது வதங்குற உப்பு போட்டோம்னா நல்லா தக்காளி நல்லா வதங்கிடும். தக்காளி வதக்கியாச்சு. இப்போ மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, மல்லிப்பொடி, மசாலாப்பொடி 4 ஒன்றா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நான் இப்போ 3 முட்டைக்கு மட்டும் வச்சுருக்கேன். அதனால் தண்ணி குறைவாக ஊற்றிக்கலாம். ஊற்றிச்சு முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். உடச்சி ஊற்றியாச்சு. கிண்டிடக்கூடாது. கிண்டிடாதீங்க. முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. கிண்டக்கூடாது. நல்லா வெந்துடும். நல்லா நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.